ஹாய் கைஸ், அப்சல்யூட் ரொமான்ஸோட 8th எபிசோட் பார்க்கலாமா? லாஸ்ட்டாக 7th எது வரைக்கும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. அதோடய முடிஞ்சிருக்கும். இப்போ ஓப்பனிங்கில் ஹீரோ வந்துட்டு அப்படியே அவங்கள கை தாங்களே தூக்கிட்டு அப்படியே நடந்தே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாரு. ஹாஸ்பிட்டல் வந்து படுக்க வச்சுருப்பாங்க. டாக்டர் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க அப்படியே ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே ஹீரோக்கும் பயமாக இருக்குது, என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் போகிறாங்க வர்றாங்க, இங்கே பக்கத்தில் கூட இருந்தவங்கெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது ஒரு நியூஸும் தெரிய வரல. திடீர்னு ஒரு நர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கவரில் வந்துட்டு எதையோ தூக்கிட்டு போகிறாங்க. என்னடா இது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துட்டே இருந்தவர் லாஸ்ட்டில் அவர் அப்படியே தூங்கியிருப்பார். அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோனோட அட்டெண்டர் யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டு ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோ போய் பார்த்தா ஹீரோயின் அப்படியே கண்ணை மூடி அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து பயமாக இருக்குது. அப்படியே அவங்க மெதுவாக வந்து கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்தோன்னே ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க. பார்த்தீங்களா நான் எப்படி படுத்துட்டு இருக்கேன்னு, எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரில, எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போல, வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்லபடியாக ஒரு பெரிய ரைட்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது நடக்காது போல், இந்த 18 வயசுலேயே எனக்கு இவ்வளோ பெரிய நோயா, இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஓவராக போட்டு அவங்க வந்துட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து டாக்டர் வராங்க. டாக்டர் வந்தோன்னே இந்த மாதிரி ஹீரோ கேட்குறது, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஹீரோயினியை பார்த்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயே முடிவு பண்ணிட்டாங்க, போச்சுடா இது ஏதோ பெரிய ஆப்பாக தான் எனக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸ்ரேவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்தபடி கை காட்டுறாங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக பயந்து, அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சது, ப்ளீஸ் எப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஒன்ஸ் கால் பண்ணிடுங்க, நான் சாகிறதுக்குள்ளே அவங்கள நான் பார்க்கணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க. இல்லை நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது, அதுக்குள்ளே நான் சாக போகிறேனே, சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டே கத்த, நில்லுங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு ரொம்ப பெரிய இஷ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் கிட்ட கேட்ட டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் சார் அப்படிங்கிறாங்க. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்போ தான் யோசிக்கிறாரு. அப்போ அந்த கவரில் கொண்டு போனது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். ஆக்சுவலாக வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு இன்டைஜஷன் ப்ராப்ளம்னால சரியாக வந்துட்டு பாத்ரூம்லாம் போக முடியாமல் இருந்திருக்கும். அதனாலேயே இந்த வயிறு வலிச்சு இப்படி ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க வந்து இந்த எக்ஸ்ரேல காட்டுறாங்க தெரியுமா, அது எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு உடலில் உள்ளே இருந்த வந்துட்டு கழிவுகள் தான். இது எல்லாமே இப்போ இனிமா கொடுத்து நாங்கள் வெளியில் எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுதான் அந்த கவரில் கொண்டு போனது. டாக்டரும் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே போக இங்கே ஹீரோயினுக்கும் ஹீரோ மூஞ்ச பார்க்கவே கூச்சமாக இருக்குது. ஐயோ மனம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பெட்ஷீட் எடுத்து முகத்தை மூடிட்டு, தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க, நானே போய்க்கிறேன், ப்ளீஸ் போங்க அப்படின்னு சொல்லவும் அவர் யோசிக்கிறாரு, உன்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரும் வெளியே வர்றாரு. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட்டுக்கிறாங்க. அப்படியே ஹீரோவும் வந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவருமே வந்து கலந்துக்கிட்டப்போ இந்த டாஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சாரிடா, முன்னாடி நான் அப்படி பண்ணதுக்கு, உனக்கே தெரியாமல் உன்னை வந்து கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன்ல, உன்னோட பாஸ்ட் ட்ராமாலாம் தெரிஞ்சே நான் இப்படி பண்ணிட்டேன், சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அட்லீஸ்ட் இப்போவாது புரிஞ்சுக்கிட்டே சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினை வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்க அப்படியே படுத்துட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து இவங்களை உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிருப்பார் இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு, அது ரொம்ப வாமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்படிங்கிற மாதிரி இவங்களே ரசித்து பேசிகிட்டே இருக்க, திடீர்னு அவங்க வந்துட்டு ரியாலிட்டிக்கு வராங்க. அடிச்சு கருமம், நான் ஏன் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், களைஞ்சு போ எல்லாம் களைச்சி விட்டுட்டே தூங்குறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் விடியுது. எப்பவும் போல் ஸ்கூலுக்கு நடந்து வராங்க ஹீரோயின். அப்படியே நடந்து வரும்போது ஹீரோவோட வீடை கிராஸ் பண்ணும்போது இருக்காரா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா கரெக்டாக நின்றுட்டு இருப்பாரு. இவங்களும் பார்த்துட்டு தயங்கிட்டு எப்படியே போகலான்னு பார்க்கும்போது ஹீரோவே வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் எதனால வருது அப்படிங்கிறதுக்கு 3 ரீசன் இருக்குது. 1 சரியாக தூங்காதது, 2 சரியாக தண்ணி குடிக்காதது, இன்னொன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது. ஸோ இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், ஒழுங்கா நீ வந்துட்டு எல்லாமே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் பாட்டு கிளம்பி நடந்து ஸ்கூலுக்கு போயிடுறாரு. முன்னாடியே பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. இவங்க வந்து காரில் தான் ஒட்டுக்காக தானே போவாங்க. அப்படியே வராங்க. வரும்போது பார்த்தா ஒருத்தரும் ஜியோன் சார் என்ன சொல்கிறாருன்னா, ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகலையா, ஒழுங்காக தண்ணி குடிங்கிறாரு. அதுக்கப்புறமா டாஜு வந்து பேசுகிறான். அப்புறமா பிடி சாரும் வந்து பேசுகிறாரு. அட பாவி, என்னடா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. போச்சுடா மானமே போச்சு அப்படிங்கிற மாதிரி நிற்கல. அதுக்கப்புறமா டாஜை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நேற்று ஏதோ சீக்ரெட் தெரியும்னு சொன்னீங்களே அது அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதுவா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாரு. அப்படி போகிறப்ப தான் ஹீரோயினுக்கே தெரியுது, அட பாவி, அப்போ நீ என்னை வந்துட்டு மண்டையை கழுவிருக்கியா, உண்மையாலுமே வந்துட்டு ஹீரோ உங்ககிட்ட என்னோட நாவல் பற்றி எதுவுமே சொல்லலையா, அடச்சி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவர் காரில் போகும்போது வெளியில் அப்படியே எட்டி பார்த்துட்டு, இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்காத, அதெல்லாம் வந்துட்டு யூஸ்வல் தான், ஸோ ஒழுங்காக டெய்லியும் பாத்ரூம் போ, ஒழுங்காக சாப்பிடு, ஒழுங்காக தண்ணி குடி, இதுக்கெல்லாம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காத, ரொம்ப
ரொம்ப போட்டு பாய் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே போகிறாரு இந்த டாஜ். மானமே போகிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோவோட பீரியட் தான். அதனால் அவர் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார். கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஹீரோயினை மட்டும் தனியாக கூப்பிட்டு இந்த ஜியாவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் அவள் எப்போவுமே லேட்டாக வரா, அவளுக்கு என்னதான் ப்ராப்ளம், என்னைக்காவது நீ அவகிட்ட பேசியிருக்கேங்கிற மாதிரி கேட்டால் அவள் எப்போவுமே அப்படி தாங்கிறாங்க. அவளை பற்றி கேட்டப்போ நீ தான் அதுக்கு ஆன்சர் பண்ண, இதில் என்ன ஏதுன்னு இருக்கிறத நீயே கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்களும் கடுப்பாயிட்டு அப்படியே அவங்களுடைய இடத்துல வந்து உட்காந்து அந்த ஜெனிக்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இந்த ஜியோனால தாண்டி எனக்கு பிரச்சனைங்க, ஏன் தான் எனக்கு இப்படி நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே இருக்க கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு வந்தார். அந்த பொண்ணு வந்தோடனே இவங்க அப்படியே எந்திரிச்சிட்றாங்க. எந்திரிச்சிட்டு அவள் உட்காரும்போது இந்த மாசியா இன்னைக்கு ஏமா இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்டால் அவள் எதுவுமே சொல்லாமல் அவள் பாட்டுக்கு தூங்குற அவளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா ஜியோன் கிளாஸ் தான் நடக்குது. அவர் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி புதுசாக வந்துட்டு ஒரு ஆர்ட் காம்படிஷன் வருது, அதுவும் ரைட்டர்ஸ்க்கானது. யாரெல்லாம் போயம் எழுத தெரியுமோ அவங்களாம் ஜாயின் பண்ணுங்க, நம்ம கிளாஸில் இருந்து யாராவது ஒருத்தர் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொன்னால் பின்னாடி இருந்த ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினை கை காட்டி இவ பயங்கரமான ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அவளும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் நீயாச்சும் ஒத்துக்கிறியங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த பக்கம் திரும்பினா அப்போ ஜியோன் சார் வந்துட்டு அப்போது நீயே சேர்ந்துக்கிறியா நம்ம கிளாஸுக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஓகே சார்ன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பேர் கொடுத்ததுக்கப்புறமா அங்கே கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா வெளியில் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜியோன் சார் வந்துட்டு என்னம்மா லஞ்ச் எல்லாம் முடிஞ்சா சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நான் சாப்பிட்டேன் சார், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் போய் ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ தான் ஜியோன் சார் சொல்கிறார், இந்த மாதிரி ஹீரோக்கு வந்து தெரியும் நீ வந்து அவனை எந்த வித ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்கலாங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்புறம் இன்னுமே என்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி ரூடாகவே நடந்துக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அது தெரியல, அவனோட கேரக்டராக கூட சம்டைம்ஸ் அப்படி தான் இருக்கும். அப்படியே ரெண்டு பேரும் சும்மா பேசிகிட்டே இருக்கும்போது தான் அதுக்கப்புறமா வந்து என்னதான் இருந்தாலும் நான் கிளாஸ் எடுத்தேன்ல அதனால கூட என் மேலே கோவமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னது அப்போ அந்த ஸ்பெக்ஸ் வந்து உங்ககிட்ட தான் இருந்துச்சான்னு கேட்குறாரு. அப்போ உங்ககிட்ட அவர் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லையே அதை பற்றி அவன் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, நம்மளை பற்றின விஷயம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் அவருக்குள்ளேயே வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் அவங்களே சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு சில நாவல்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருமே வந்துட்டு அப்படியா ரொம்ப அமேசிங், நானுமே ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அதை அப்படியே என்னால் ஃபாலோ பண்ண முடியல. இருந்தாலும் வந்துட்டு அந்த வேர்ட்ஸோட எமோஷனோட நம்ம கலந்தது எழுதும் போது அது ஒரு செம்ம ஃபீலிங்கில் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் கூட அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி எப்படி பெட்டராக அதை வந்துட்டு கொண்டு வர்றது, ஏதாவது சஜஷன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவங்க அப்படியே அதை பற்றி பேசி சிரிச்சுட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோனோட ஃப்ரெண்ட் அந்த பாயா இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா ஆண்ட்ரி போயிட்டு அவள் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது தான் பார்க்குறான், என்னடா இவன் நம்மளை விட்டுட்டு தனியாக ஜியோன் கூட உட்காந்து பேசி பேசி சிரிச்சுட்டே இருக்கா, ஒன்றும் புரியலையே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டும் ஆயிடுறான். அங்கே முடிச்சதுக்கப்புறம் கிளாஸில் உட்காந்துருக்கா. அப்போ தான் ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்ததும் எங்கேருந்து இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். நான் வந்து ஜியோன் சார் கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன், உனக்கு ஒன்று தெரியுமா அவருமே அவர் ஸ்கூல் படிக்கும்போது வந்துட்டு நிறைய போயம்லாம் எழுதியிருக்காராமா, பயங்கரமான ஆளாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம் அவள் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறமா அவங்களுக்கு புரிய விதிச்சா கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ஃப்ரெண்டை வந்து தப்பாக நினச்சிட்டுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் அப்படியே லைப்ரரி தான் காட்டுறாங்க. ஹீரோயின் உட்காந்து நெக்ஸ்ட் 5th எபிசோட எழுத ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே அவங்களோட கதைக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் இந்த ஹீரோக்கும் ஜியோன் சாருக்கும் சண்டை வருது. இவங்க வந்து அவங்களுக்கு காசு தேவை, இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், அதனால நான் எப்படியாவது ஏர்ன் பண்ணி கொடுத்துதான் ஆகணுங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு கோவம் வருது, அவனுக்குலாம் போய் பயந்துட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ நீ என்னை விட்டுட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்பாரு. எனக்கு வேறு வழி தெரில அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல அப்படியே இந்த ஸ்டோரிங்க முடியுது. இவங்க ஃபுல்லாக எழுதி முடிக்கிறாங்க. ஹீரோ மொதல் சார்லாம் சேர்ந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஹீரோ மட்டும் ரிட்டர்ன் வந்து லைப்ரரி போகிறாரு. அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன், இவன் ஏன்டா டெய்லி வீட்டுக்கு கிளம்பும்போது லைப்ரரி போகிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அங்கேருந்து டேரெக்டாக வந்துட்டு லைப்ரரிக்குள்ளே வந்துட்டு ஹீரோயின் எழுதுனதெல்லாம் வந்து பார்க்குறாரு. ஃபுல்லாக அதை படித்து பார்க்குறாரு. இங்கே ஹீரோயினுமே வந்து பயந்துட்டு இருக்காங்க, ஐயோ எதுதான் மாற்ற சொல்லுவானோ பயமாக வேற இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க மண்டியிலையும் ஓடிட்டே இருக்கு. ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் அவர் சரின்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை, அப்படியே எந்திரிச்சு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயினுமே பின்னாடியே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவர் கூடயே போகிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க. ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு உங்களை தான் நான் வந்துட்டு ரொம்ப டாப்பில் வச்சு எழுதியிருக்கேன், உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோ வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறமா நீ என்கிட்ட எதுவும் கேட்டு கரெக்ஷன் பண்ண வேண்டாம், உனக்கு என்ன தோணுதோ அதை எழுதி அதையே நீ போஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இங்கே இவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம், ஐயோ இது உண்மையா நீங்கள் தான் சொல்கிறீங்களா, அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவரும் ஆமாம் அப்படிங்கிறாரு.
என்னடா இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆமாம், உங்களோட ஸ்பெக்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிறாரு. சாரி, என்னால் தானே இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய செலவு, என்னால் அதை அஃபோர்ட் பண்ணவும் முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவருமே சரி பரவாயில்ல விட, என்ன பண்ண முடியும் இப்போ போய் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 பேர் பேசிகிட்டே இருக்காங்க. இதோட இந்த 8th எபிசோடு கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.